அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி தமிழக அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த நடப்பு நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண அப்படி சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். இதில் அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. அவை பற்றி இங்கே பார்ப்போம். அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் அடிப்படை காப்பீடு 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தப்படுவதாக அமைச்சர் அறிவித்தார். இது தொடர்பாக பட்ஜெட்டை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் தகுதியுடைய குடும்ப உறுப்பினர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்காக ஜூலை 1 முதல் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்புதிய திட்டத்தின் கீழ் அடிப்படை காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரிய மற்றும் குறிப்பிட்ட நோய்களுக்கு ஊழியர்களுக்கான திரள் நிதி உதவித்தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2992 மருத்துவ சிகிச்சை நடைமுறைகள் மற்றும் 46 குறிப்பிட்ட தீவிர நோய்களுக்கான சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 1535 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவ நிறுவனங்கள் மூலம் சிகிச்சை பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த காப்பீட்டு திட்டத்தினை செயல்படுத்த 838 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக கருவுற்ற பெண்களுக்கான தாய் கேர் சேவைக்காகவும் உதவி மையங்கள் அமைக்கவும் 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் பாக்கெட் கோதுமை மாவு விநியோகம் செய்ய 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் நலிவுற்ற கைம்பெண், ஆதரவற்ற பெண், திருநர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100 விழுக்காடு மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று கால்நடைகள் காப்போம் என்ற கால்நடை காப்பீட்டு திட்டத்திற்கு 31 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் 10,000 தகுதியான பெண்களுக்கு இலவச கறவை மாடுகள் வழங்கப்படும் என்றும் அதற்கு 57 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நன்றி, வணக்கம்.